சென்னை வடபழனி அருகே உள்ள ஃபோரம் வணிக வளாகத்தில் முதல் தளத்தில் உள்ள மெக்டொனால்டு பர்கர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் மிக முக்கிய பகுதி வடபழனியில் இருக்கக்கூடிய ஃபோரம் மால் வணிக வளாகத்தில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மெக்டொனால்டு அந்த கடையில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பர்கர் கடையிலே தீ விபத்து ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் மிக முக்கியமாக பரபரப்பாக இயங்கக்கூடிய பகுதி வடபழனியின் முக்கிய சாலையில் இருக்கக்கூடியது, ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடியது ஃபோரம் மால். அந்த ஃபோரம் மாலில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய மெக்டொனால்டு பர்கர் கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமையலறையில் இருந்த எண்ணெய் தீப்பிடித்து இருந்ததால் வணிக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீ விபத்து காரணமாக அங்கு புகை சூழ்ந்த நிலையில் தீ அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். சென்னையின் முக்கிய பகுதி வடபழனியில் இருக்கக்கூடிய ஃபோரம் மாலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சண்முகவேல், சென்னை வடபழனியில் முக்கிய வணிக வளாகமாக செயல்பட்டு வருகிறது விஜயா ஃபோரம் மால். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் செல்வது வழக்கம். இந்த நிலையில அந்த ஃபோரம் மால்ல இருக்கக்கூடிய ஒரு பர்கர் கடையில திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. தீ மளமளவென பரவி அந்த கடை முழுவதும் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறி இருக்கிறது. இதன் காரணமா இந்த தீ விபத்து தகவல் அறிந்தவுடன் ஜே நகர், வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து வருகிறார்கள். இதனால் அந்த ஆற்காடு சாலையில போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தீ விபத்து பரவினால் அந்த ஃபோரம் மால் முழுவதும் பரவிவிடும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் தற்போது காவல்துறையினர் ஆற்காடு சாலையை போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படையினர் பர்கர் கடையில் தீ விபத்தை தற்போது அணைத்திருக்கிறார்கள். மேலும் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கு சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு நெருப்பு பரவியதாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்குது. இது தொடர்பாக வடபழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த உடனடியாக இந்த தீ விபத்து தீயை அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. சண்முகவேல்.